நாகேந்திரன் அவர்களுக்கு நல்லது கிடையாது. ஒரு மாநில தலைவர் இருக்கும் பொழுது ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்றது, ஆளாளுக்கு ஒரு கூட்டணியை பற்றி பேசுவதெல்லாம் வந்து மாநில செயலாளரை கொச்சைப்படுத்துகிற ஒரு செயல் தலைவரை. அதை நயனார் ஏன் அனுமதிக்கிறாருன்னு எனக்கு தெரியல. கூப்பிட்டு ஒன்று அந்த தம்பியை ஒழுங்காக இருக்க சொல்லுங்க. அந்த தம்பி பண்ணதெல்லாம் போதும். அந்த தம்பி வந்து நீங்கள் பதவி கொடுத்தீங்க, எல்லாம் கொடுத்தீங்க. அவர் என்ன பண்ணார்? கட்சி எந்த அளவுக்கு உங்களுக்கு அதனால வந்து சட்டமன்ற உறுப்பினர் எதனா கூடியிருக்கா, இல்லை இடைத்தேர்தல் எதனா வந்து பண்ணியிருக்காரா, இல்லை பயங்கரமான கூட்டம் கூடுதா, அண்ணாமலை போகிற எடுத்துக்கலாம், விஜய் அளவுக்கு இல்லைனாலும் அதில் ஒரு பாதி வருதா, என்ன பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு தலைமை கிட்ட கேட்கணும். நயனாரோட இந்த இந்த அமைதி இருக்குது பார்த்தீங்களா, இது நயனாரோட தலைமை பண்பே கேள்விக்குறியாகும். இது வந்து அவருக்கு நல்லதில்லை, நயனாருக்கும் நல்லதில்லை, பாரதிய ஜனதா கட்சிக்கும் நல்லது. ஒரு தலைமை அப்படின்னா அந்த ஒரு தலைமை தான் பேசணும். ஆளாளுக்கு அரசியல் பேசிக்கிட்டு இருந்தால் அது கூட்டணிக்கு செட் ஆகாது. அண்ணாமலை அவர்களை வந்து அமித்ஷாவை பொறுத்தவரை ஏன் கண்டிக்க மாட்டேன்றாரு நீங்கள் கேட்டீங்க. அமித்ஷாவுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு ஃபுல்லாக எல்லா விஷயம் தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஆனால் நேரம் வரும்போது கண்டிப்பாக வந்து அமித்ஷா வந்து அது ஆல்ரெடி பதவியிலேருந்து எடுத்தாச்சு இல்லைங்களா. பதவியிலேருந்து எடுக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? உங்களோட வேலை ஈடுபாடுகளில் அவருக்கு சந்தோஷம் இல்லை, அவங்க எதிர்பார்த்ததை நீங்கள் பண்ணி கொடுக்கலன்றதான் அர்த்தம். ஆனால் இங்கே இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ் என்று சொல்லுவாங்க, வார் ரூம் அமைத்து விட்டு ஒரு 20 இன்ஜினியர்ஸை வேலைக்கு எடுத்துகிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, டெய்லி ஒரு மீம்ஸு. இப்போ நம்ம இப்போ பேசுகிறோம் இல்லைங்களா, நம்மளை கிண்டல் பண்ணி போட்டு ஹஹா ஹூ 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 பூஹா ஹஹா இப்படி ஒரு 4 வார்த்தையை போட்டு விட்டு அப்படியே அரசியல். இதுதான் அரசியல், அவர்களுக்கு தெரிஞ்ச அரசியல்.